கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கின்ற அற்புதமான அருளாசிகள் என்ன தெரியுங்களா? உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் 3 பொக்கிஷங்கள்னு பாபா ஒரு 3 விஷயங்களை சொல்கிறார். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சச்சரிதம், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, உதி. அற்புதமாக சொன்னாரா? இந்த 3 விஷயங்கள் நம்மிடம் இருந்தால் நம் வாழ்வு மாற்றி அமைக்கப்படும். அதான் சத்தியமான உண்மை. சாய்நாதர் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த 3 விஷயங்களையும் உன் வீட்டில் வைத்துக்கொள் அப்படிங்கிறாரு. நம்ம வீட்டில் இருந்தால் பாபாவே நம்ம கூட இருக்கிற மாதிரி இல்லையா? இந்த அற்புதமான அருளாசிகளை பெற்றுக்கொண்டு சாய்நாதருக்கு நன்றியை சொல்லி, இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லதா அவர்களுக்கு. மகனால் சகோதரிக்கு ஒரு ப்ராப்ளம். மகனை நேராக கொண்டு வந்து சாய்நாதர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அப்பா, நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் அவனை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. பாபா கிட்ட ஒப்படைச்ச பிறகு அந்த பையன் எப்படி இருப்பார்? அமர்க்களப்படுத்தி இருப்பார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம். அடுத்து நாமக்கல்லை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி, அந்த சகோதரி மகனை கொண்டு போய் பாபாட்ட நிப்பாட்டின மாதிரி சகோதரி கணவரை சாய்நாதரிடம் ஒப்படைத்தார்கள். பாபா, நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவருடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவரை மாற்றி புது மனிதனாக மாற்றி கொடுங்கள் பாபா. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம். அடுத்து சேலத்தை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஒரு டிவைன் ட்ரிப் போகிறாங்க, வண்டியில் தான் போகிறாங்க. சாய்நாதரை அழைத்து கொண்டு தான் செல்கிறார்கள். சாய்நாதர் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். என்ன நடந்தது அப்படிங்கிறத சகோதரின் குரலிலே நம்ம தரிசனம் செய்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கு என்ன அற்புதங்க! சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கி கொடுப்பேன்னு பாபா சொல்லுவார் இல்லையா? அமக்களப்படுத்தியிருக்கிறார். ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு, உங்களுக்கு இது நடக்காதுங்கிறாரு. சகோதரி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கார், நடத்தி கொடுப்பார். என்ன நடந்தது? பாபா நடத்தி கொடுத்தாரா? சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கினாரா? அமக்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, சத்திய வாக்கு, அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் 3 பொக்கிஷங்கள்னு நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறார். இந்த 3 பொக்கிஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சச்சரிதம், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, உதி. இந்த 3 வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்வு மாறும் அப்படிங்கிறார் சாய்நாதர். நாம் வைத்துக்கொள்வோம், சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்வோம் இல்லையா? இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம பிரமாதமாக அந்த அற்புதங்களுக்குள்ளே போவோம். நம்ம முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லதா அவர்கள். சகோதரி ஆரம்பிக்கும் போதே, அண்ணா கோடான கோடி நன்றி சாயப்பாவுக்கு, இப்படி தான் ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிட்டார்னா, என் மகனை மாற்றி அவன் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரி சொன்னது என்ன நடந்தது இல்லையா? இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா? அவனை மாற்றி அவன் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார்னா பாபா மிகப்பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வாங்க அந்த அற்புதம் என்னன்றது தரிசனம் பண்ணுவோம். சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார். 10th முடிச்சுட்டு +1 ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. பள்ளியில் ஒரு பிரச்சனை. 2 கேங் இருக்கும் இல்லையா? அந்த 2 கேங்குக்குள்ளே பிரச்சனை. தம்பி ஒரு கேங்கோட சப்போர்ட்டில் நின்றுட்டார் போல் இருக்கு. பிரின்ஸிபல் கூப்பிட்டு விடுறாங்க சகோதரியை, நீங்கள் உடனே வந்து சந்திக்க வேண்டும், உங்கள் மகன் விஷயமாக நான் உங்களிடம் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரியை கூப்பிட்டு விடுறாங்க. சகோதரி நேராக பாபாட்ட தான் போயிட்டாங்க. பாபா, நான் இப்போ போகிறேன், என்னன்னு தெரில, பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னாங்க இல்லையா? எல்லா பேரண்ட்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்க, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றாங்கனாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, சகோதரி போயிட்டாங்க. அங்கே போனால் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல். உங்கள் மகன் அந்த கேங்கில் இருந்தார். அந்த 2 கேங்கில் ஒரு கேங்கில் உங்கள் பையன் இருந்தார். அந்த கேங்கில் உள்ள அத்தனை பேரையும் நாங்கள் ஸ்கூல் விட்டு தூக்குறத முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் டிசி கொடுக்குறோம், நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் மகனை அழைத்து செல்லுங்கள். சகோதரி கலங்கிட்டாங்க. அங்கிருந்தே அப்பாவை நினச்சிக்கிட்டாங்க. அப்பா, இந்த ஆபத்திலிருந்து என் மகனை காப்பாற்றுங்கள், அவனை கொண்டு வந்து நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிவிட்டு மகனை கூப்பிட்டு கேட்டாங்க. மகன் சொன்னால், அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, அந்த கேங் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேம்மா, என் பேரையும் எழுதி இதில் சேர்த்துட்டாங்கம்மான்னா. சரி, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், உனக்காக நான் பிரின்ஸிபல்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சகோதரி பாபாவை அழைத்து கொண்டு நேர பிரின்ஸிபல்கிட்ட வந்தாங்க. மன்றாடினார்கள் பிரின்ஸிபல்கிட்ட, என் மகன் இனிமேல் அந்த மாதிரி எந்த தவறும் செய்ய மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி, தயவுசெய்து அவன் இந்த பள்ளியில் ரிட்டைன் பண்ணுங்கன்னாங்க. பிரின்ஸிபல் மனம் இறங்கி அற்புதமாக அந்த ஸ்கூல்லையே தம்பி ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் மகனை. நேராக அப்பாட்ட கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்பா, இவனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இவன் மேலே இனிமேல் கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாது, நீங்கள் தான் அவனை ஃபுல்லாக பார்த்துக்கணும், இவனை பற்றி நான் இனிமேல் நினைக்கவே மாட்டேன், இவனை பற்றி நான் பேசவே மாட்டேன், அவங்ககிட்ட எதுவுமே நான் பேச மாட்டேன். ஏன்னா உங்கள்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நான் அவன்கிட்ட பேசினது தப்பு, அது நீங்கள் அவனை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உறவினர்கள் வருகிறார்கள். இந்த விஷயம் கேள்விப்பட்டு என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் தப்பு நடந்து போச்சாமே, பையன் ஜாதகத்தை கூட உடனே இம்மீடியட்டாக நம்ம போய் ஜோசியரை பார்ப்போம்னாங்க. சகோதரி சொன்னாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நீங்கள் பார்க்குறத நான் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. உறவினர்கள் கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட காமிச்சாங்க. ஜோதிடர் ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார், இதுதான் ஆரம்பம், இதுபோல் பிரச்சனைகள் அந்த பையனோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரிலாம் எல்லாமோ பயமுறுத்தி விட்டார். அவர் ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜோதிடருக்கெல்லாம் ஜோதிடர் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பாருங்கிறது தான் இங்கே அற்புதம், பிரமாதமான அற்புதம். சகோதரி சொன்னாங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, எங்கள் அப்பாட்ட ஒப்படைச்சிட்டேன் அவனை. உறவினர்கள் இந்த மாதிரி ஜோதிடர் சொன்னார்னு சொன்ன உடனே சகோதரி கலங்கவே இல்லை, நேராக அப்பாட்ட வந்தாங்க. அப்பா, நான் உங்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன், ஜோதிடர்கள் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் உறவினர்கள் சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீங்கள் அவனை சூப்பராக பார்த்துப்பீங்க. நான் இன்னிலிருந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், சச்சரிதம் படிப்பேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுவேன், நானும் என் மகனும் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுவோம், அவன் படிப்பில் சிறந்து வர வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு பரிபூர்ணமாக வேண்டும், நீங்கள் நிச்சயம் கொடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கையை எங்கள் பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, சச்சரிதம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் 2 பேரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அற்புதமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். 2 வருடங்கள் போனதே தெரியல, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஸ்கூல்லேருந்து. மகன் இப்படி சிரிச்சிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார், அந்த மாதிரி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட எங்கிருந்து இல்லை. பாபாவோட ஆசீர்வாதம் இல்லையா, பாபாட்ட ஒப்படைச்சிட்டாங்க இல்லையா, அவர் எப்படி பார்த்துப்பார், பிரமாதமாக பார்த்துப்பார் இல்லையா. சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். மகன் எக்ஸாம் எழுதுகிறாரு, ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டு பார்த்த உடனே மகன் அழுதுட்டார். அம்மா, பாபா தாத்தா மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டார்மான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 95% மார்க். ஆனால் அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டால் இல்லை, நான் நல்லா படிப்பான், அவ்வளோதானே தவிர ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி சாய்நாதரின் ஆசீர்வாதம் அவன் 95% மார்க் எடுத்திருக்கான்னா, அதோடு கூட 2 சப்ஜெக்டில் 99 வாங்கியிருக்கான்னா, பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இதை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு வேண்டிக்கிட்டேன், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா. மகனை பற்றிய கவலையும் மகளை பற்றிய கவலையும் தூக்கி போட்டுட்டு அவங்கள கொண்டு போய் பாபாட்ட ஒப்படைக்க சொல்லுங்கன்னா, பாபா மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார். சகோதரி அற்புதமாக சொன்னாங்க, அதான் உண்மை, சத்தியம். என்கிட்ட நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மகன் அடங்க மாட்டேங்கிறான், மகள் அடங்க மாட்டேங்கிறா, என்ன சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, இதுதான் கம்ப்ளைண்ட் இல்லையா. நாகர்கோவில் சகோதரி கூட அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் மகன் பாருங்கள் 3 சப்ஜெக்டில் டாப்பராக வந்தார். இங்கே லதா சகோதரியின் மகன் ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஸ்கூலில் டிசி கொடுத்துருவேன்லாம் பயமுறுத்துகிறாங்க. சகோதரி பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து மகனை கொண்டு வாங்க ஒப்படைக்கிறாங்க. இன்றைக்கி மகன் 95% மார்க் வாங்கியிருக்கார். அதோடு கூட 2 சப்ஜெக்டில் 99 வாங்கியிருக்கார். இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, சச்சரிதம் இதெல்லாம் அற்புதம் நிகழ்த்தும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுகின்ற விஷயம், சகோதரி செஞ்ச மாதிரி கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைங்க. அப்போ நான் இனிமேல் இவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், இவனை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் அற்புதமாக பார்த்துப்பீங்க. அந்த நம்பிக்கையோடு பேசினாங்க பாருங்கள். அந்த நம்பிக்கைக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு, சத்தியமாக உண்டு. இப்போ கூட ஒன்று கெட்டு போகல. இப்போ கூட அந்த சகோதரிகள் யாரெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்களோ, மகன் விஷயமாக மகள் விஷயமாக பேசி கொண்டிருக்கிறீர்கள், அவங்க எல்லாம் கொண்டு போய் பாபாட்ட ஒப்படைங்க குழந்தைங்களை. அவர் பார்த்துப்பார் இல்லையா, அவருடைய செல்ல பிள்ளைகளை ஆக்கி விடுவார். அற்புதமாக படிக்க வைத்து அவர்களை மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை கொடுத்து அமக்கலப்படுத்துவார் சாய்நாதர். ஒரு பிரமாதமான அற்புதத்தோடு இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கெல்லாம் வைத்திருக்கிறார் சாய்நாதர். யாரும் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்கிறார். அந்த 3 விஷயங்கள் மட்டும் பாபா சொல்கிற மாதிரி அந்த 3 பொக்கிஷங்களை வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. சச்சரிதம், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, உதி, இது 3 இருக்கணும். உதி இல்லை கவலையப்படாதீங்க,
திருநீரை உதியாக பாவிக்கலாம், எதை வேண்டுமானாலும் உதியாக பாவிக்கலாம். பாபா சொல்கிறார் இல்லையா, சச்சரித்திலே சொல்லியிருக்கார் இதை பற்றி. இப்படி பிரமாதமான ஒரு அற்புதம் நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்த அற்புதம் பாருங்கள். இங்கே சகோதரி மகனை கொண்டு போய் பாபாட்ட ஒப்படைச்சாங்க. அடுத்த அற்புதம் நாமக்கல்லை சேர்ந்த ஒரு சகோதரி கணவரை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி உட்காந்து பேசுவாங்க, அது கொஞ்சம் தர்க்கமாக மாறும், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை கணவனாகவே இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? சகோதரி நேர பாபாட்ட தான் போயிட்டாங்க. பாபா, என் கணவரை மாற்றுங்கள், தீய வழியில் செல்கிறார், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார், மாதூருக்கு அதுபோக கம்பெனிலையும் பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சகோதரின் வருமானம் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு இருக்குது. சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். நம்ம கோபுரம் டிவி தான் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அம்மா, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை சாய்நாதர் கொடுத்துருக்கிறார். அந்த மந்திரத்தை தினமும் 18 முறை எழுதுங்கள். ஒரு நோட்புக் போட்டுக்குங்க, எழுத ஆரம்பிங்க. நிச்சயமாக மாற்றம் வரும். அவர் தான் தெளிவாக சொல்கிறார் இல்லையா, உன் வாழ்வை மாற்றியமைக்கும் 3 பொக்கிஷங்கள்னு பாபா சொல்கிறதில் மந்திரங்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பாபாவின் மந்திரங்களும் அற்புதமான சக்தி வாய்ந்தவை எல்லாம். சகோதரி தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மந்திரத்தை தினமும் 18 முறை எழுதுவேன். நான் நோட்புக் போட்டு எழுதிட்டே வந்தேன். அப்பாவிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தேன். இப்போ என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, என் கணவர் அற்புதமாக மாறிவிட்டார். சகோதரி சொல்கிறாங்க, ஆனால் எந்த பழக்கமும் இப்போ அவர்கிட்ட இல்லைண்ணா, எல்லாத்துலேருந்து வெளியே வந்து சாய்நாதரின் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். நாங்கள் உண்மை சத்தியம். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர் இல்லையா? இன்றைக்கி நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, கணவரால் பிரச்சனை, கணவர் ரொம்ப ஓவராக மதுவுக்கு அடிமையாக இருக்கார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம், அவரை அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு நீங்கள் அற்புதமாக இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை பாபா கொடுத்துருக்கிறார். அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி கேட்டுட்டு நம்ம கண்ணி பண்ணுவோமா? ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித்த நிவாரணா, துவரித்த நிவாரணா. என்ன அற்புதமான மந்திரம் இல்லை? வெறும் 4 இல்லை, இந்த அற்புதமான மந்திரம். அப்படி தத்த ஃபேமிலியே அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் என்ன பாபா இருந்தார் அங்கே பார்த்தீங்கல்ல, ஞான சாய் பாபா ஆலயத்தில் தான் அந்த மந்திரம் நமக்கு கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாய்நாதரிடமிருந்து சகோதரி கிடைத்திருக்கிறது. இந்த சகோதரிக்கு மட்டுமல்ல, நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சகோதரிகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுங்கள் பாபா. ஏன்னா மிகப்பெரிய கஷ்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் ஒடுக்கம் இல்லைன்றாதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த வீட்டில் டிசிஷன் மேக்கர் யாராக இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா கணவராக தான் இருப்பீங்க. அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு எந்த தவறும் செய்யாதீர்கள். நமக்கு குடும்பம் முக்கியம், குடும்பம்தான் முக்கியம், குடும்பம்தான் முக்கியம் இல்லையா? அதனால் அந்த குடும்பத்திற்காக வேண்டியாது நீங்கள் எந்த தவறும் செய்யாமல், எந்த தீய பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் அற்புதமாக அந்த குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள். உங்களை உலகம் கொண்டாடும். உதாரண புருஷன் ஆக்கிடுவாங்க. உங்களை நல்லா புரிஞ்சுக்குங்க, தெளிவுபடுத்துவாங்க. பாருங்கள், அந்த வீட்டில் அந்த அங்கிள் என்ன நேர்மையாக இருக்கார், எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கார், எப்படி ஒழுக்கமாக இருக்கார். அந்த மாதிரி பேர் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக பாபா அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஆசைப்பட்டால் போதும், உங்களை மாற்ற வேண்டியது சாய்நாதரின் கடமை. அற்புதமாக மாற்றுவார் இல்லையா? இப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் இப்போ 3வது பாருங்கள், ஒரு 6 குடும்பங்களை காப்பாற்றி மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார். சேலத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினார் சாய்நாதர் அப்படின்னாங்க. அம்மா அது என்னன்னு சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். ஒரு 6 குடும்பம் சேர்ந்து ஒரு வேனில் பயணப்படுகிறார்கள். அந்த வேன் டிரைவர் வந்து எங்கேயோ நைட் ஒர்க் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் அசந்துட்டார். அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆபத்து குறுக்கிட்டது. சகோதரி சாய்நாதரோடு தான் சென்றார்கள். அது என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். சகோதரி அற்புதமாக சொல்கிறார்கள். அந்த சகோதரின் குரலே தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். ஒரு 6 குடும்பத்தோட உயிரை எப்படி காப்பாற்றினார்னு இன்னைக்கு நான் சொல்கிறேனுங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில் நேரமே 2 மணிக்கு கிளம்பி நாங்கள்
திருச்சி ஸ்ரீரங்கம் சாய்பாபா டெம்பிள், அப்புறம் அங்கே இருக்கிற பிரம்மா கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நிறைய வீடெல்லாம் தொடச்சி இதெல்லாம் பண்ணுங்காட்டி எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நேரமே 2 மணிக்கு புறப்பட்டு நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அதாவது 6 குடும்பம் சேர்ந்து போகிறது. ஒரு வேன் எடுத்திருந்தோம். ஒரு 20 பேர் மேக்ஸிமம் போகிற மாதிரி. அந்த வேன் வந்து நாங்கள் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணணும், வரவே இல்லை. ஒரு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 4-5 குடும்பமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வரவே இல்லை. அப்புறம் அங்கே வர்றான்னு சொல்லிட்டு கரூர்லேருந்து வந்தாங்க. வரும்போது நாங்கள் அவங்ககிட்ட கேட்குறோம். அப்போ தான் அவங்க மூணார் போயிட்டு திரும்பி வந்திருக்குறாங்க. நாங்கள் அவங்க டிரைவர்கிட்ட கேட்குறோம், இப்போ தம்பி நீ நல்லா தூங்குனியா? ஏன்னா இப்போ தான் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்திருக்குற, நீ தூங்கலின்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஓட்டுவாங்க, அவங்க ஓட்டுவாங்கன்னு சொன்னங்காட்டி இல்லை நான் தூங்கிட்டேன் நல்லா தான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் நம்பி விட்டுட்டோம். விட்டுனவர் எங்கள் வீட்டுக்காரரு ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருந்தாரு. குழந்தைங்க ஒரு 5 குழந்தைங்க இருக்கிறாங்க. என் பையன், அதுக்கடுத்து என் பையனுக்கு 6 வயசு ஆச்சுங்க. அதுக்கடுத்தது ஒரு 8 வயசு பையன், அப்புறம் அப்படியே சின்ன வயசு பையன், ஒரு 10 வயசு பையன், இப்படி எல்லா பசங்களாக இருந்தாங்க. என் பொண்ணு எல்லாருமே போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. காரையில் கரெக்டாக ஒரு 6 மணி வாக்கில் தூக்கம் வர ஆரம்பிச்சுன்னா இவங்கெல்லாம் ஒரு இடத்துல கரூர் தாண்டிடுச்சு ஹைவேயை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிக்கிறாங்க. அப்பவும் அந்த பையன்கிட்ட கேட்குறோம், உனக்கு தூக்கம் இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என் வீட்டுக்காரரு எல்லாம் உள்ளே ஏறி வரும்போது என் வீட்டுக்காரர் ஃபஸ்ட் சீட்டில் உட்கார்றாரு. அப்போ அண்ணா எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் பின்னாடி வந்துருக்குறோம், நீங்கள் மட்டும் ஏன் தனியாக உட்காந்துருக்குறீங்க, வாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரரை ஃபஸ்ட்டு சீட்டில் இருந்து பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது குழந்தைங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் சீட்டில் போய் உட்கார விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மணி ஒரு 6:45 6:30 இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட் சீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன் நல்லா. அப்போ தான் எனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு. நான் தலகாணி வச்சு காலுக்கு நடுவில் வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் உட்காந்து வாக்குலையே. நான் பார்க்கும்போது என் பையனும் என் அண்ணாவோட பையனும் வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்து டம்முன்னு சத்தம் கேட்டுச்சுங்க. அப்போ நான் கண்ணு திறந்து பார்க்கும்போது முன்னாடி சீட் ஃபுல்லாக அடிபட்டு அப்படியே கிளாஸ் எல்லாம் உடஞ்சி வெளியே விழுந்து வந்துருச்சு. அப்போ நான் கண்ணை திறக்கும்போது அவங்க சத்தம் போட்டாங்க, பையனை காணான்னு சொல்லும்போது நான் 2 பையனில் யாரோ ஒரு பையன் வெளியே விழுந்துட்டான்னு சொல்லி டோர் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் டோரை திறந்துட்டு அழுதுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ குழந்தைன்னு கத்திட்டு ஓடுறேன். அவங்க அடித்தது வந்து ஒரு பால் வேன் வந்து நின்றுட்டு இருந்துருக்குது. பால் ஏற்றி இறக்குற அந்த வண்டியில் அடித்து, ஆனால் ஸ்மூத்தாக போய் ஒரு 20-25 அடி 30 அடி டிஸ்டன்ஸும் நிறுத்திட்டு அப்படி சடன் பிரேக்கெல்லாம் போடல. அப்புறம் நான் போய் அந்த டோர் உடஞ்சதுனால குழந்தைய வெளியே விழுந்துட்டாங்கன்னு பயந்துட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் அப்போ பார்க்கும்போது ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி உட்காந்து விளையாண்டு இருந்த பசங்க வந்து எழுந்திரிச்சு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம்தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அது எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டான்னா, அந்த 2 மணிக்கு எந்திரிச்சு நான் வீட்டை விட்டு எப்போ வெளியே போனாலும் முதல்ல தீபம் பருத்தி வைப்பேன், சாய்பாபாவை கும்பிடுவேன். அன்னைக்குன்னு தீபம் பருத்தி வச்சு நான் ஊதி எடுத்து சாய்பாபாவை கும்பிட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பாக வரணும்னு சொல்லிட்டு வரும்போது என் பொண்ணு ஏதோ பொட்டு என்னமோ தேடும்போது அவள் கையில் சீரடியோட ஊதி கிடைக்குது. நான் சீரடி ஊதினா ரொம்ப விரும்பி வாங்குவேன், வச்சுக்குவேன். ஆனால் ஒவ்வொரு பக்கம் கிடைக்கும் போது எனக்கு ஒரு பாக்கெட்டு அப்படிதான் கிடைக்கும். நான் அந்த ஒரு பாக்கெட்டு உடம்பு சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்னா அங்கே முன்னாடி ஐசியூ நின்று அழுதுட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன். எங்கிட்ட இருக்கிறது திருச்சி சீரடியோட உதியமும் அப்புறம் நாகசாயி கோயம்புத்தூர் அவரோட உதியம் 2 தான் இருக்கும். அப்போ அவ திடீர்னு எனக்கு கொண்டாந்து இந்த அம்மா என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க சீரடியோட உதி அப்படிங்காரு. அப்போ உதி வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பவே ஆரம்பிக்கிறோம். நீங்க சொல்லுவீங்க, விதியே சதி செய்தாலும் என் உதி அதை மாற்றும்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. அப்போ அந்த செகண்ட்ல நான் அழுகுல. ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு மட்டும் லைட்டா கையில கொஞ்சம் இதாயிடுச்சு, கீறிடுச்சு. அந்த பையன் தம்பிக்கிட்ட கேட்டங்காட்டி அக்கா கொஞ்சம் லைட்டா தூங்கிட்டேங்க்கா அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பால் வேன் இல்லைன்னா நாங்க போன வேன் அந்த பையன் தூங்கியிருந்தானா ஒரு 10-20 அடி பள்ளத்துல அப்படியே உருண்டிருக்கோம். அந்த பெரிய விபத்துல இருந்து 6 குடும்பத்தை காப்பாற்றிருக்காரு சாய்பாபா. பிரமாதமான அற்புதம். சாய்நாதரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் பாபா சொல்கிற மாதிரி இந்த 3 பொக்கிஷத்தில் ஒரு பொக்கிஷம் அங்கே இருந்ததா, அற்புதமாக உதி இருந்ததா, அது நம்மை காப்பாற்றும்.
உன் வாழ்வை மாற்றியமைக்கும் சொல்கிறார் இல்லையா பாபா, அதெல்லாம் நடத்தி காட்டுவார் சாய்நாதர். இந்த 3 விஷயங்களையும் அப்படி பிரமாதமாக கடைபிடியுங்கள். அந்த 3 விஷயங்களையும் நம்ம வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். சச்சரிதம், ஸ்தவன மஞ்சரி, உதி இல்லையா. நம்ம சேனலில் ஸ்தவன மஞ்சரி அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இந்த ஸ்தவன மஞ்சரி யாருக்கெல்லாம் வேணுமோ, இது வரைக்கும் 21,000 புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ மீண்டும் பிரிண்டிங் போயிருக்கு. உங்களுடைய அட்ரஸை தெளிவாக அனுப்பிச்சி விடுங்க. பேர் இல்லாமல் அட்ரஸ் அனுப்பாதீங்க. நிறைய சகோதரிகள் அண்ணா அட்ரஸ் தானே கேட்டாருன்னு சொல்லிட்டு வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சிடுறீங்க. தப்பு. அது அட்ரஸில் பேர் இல்லாமல் யாருக்கு போய் சேரும் அந்த புத்தகம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல போஸ்ட்டில் எடுப்பாங்களா, பேரே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து அட்ரஸ் எழுதும்போது பேரோடு எழுதுங்கள், பின்கோடு எழுதுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதுங்க. இது எல்லாத்தையும் அழகாக எழுதி எனக்கு அனுப்புங்க. டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த அருள் பரிசை அனுப்பி வைக்கிறேன். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் அடுத்து ஒரு சூப்பர் அற்புதம் கொடுக்கிறார். சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கி காட்டுவேன். ஜோதிட கட்டங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன வேணால் சொல்லட்டும், அதை மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு பாபா என்ன மக்களை படுத்தியிருக்கார் பாருங்கள். அந்த அற்புதத்தை நம்ம துனி பூஜை தரிசனத்திற்கு பிறகு நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருப்பதனால ஞான சாய்பாபா ஆலயத்திலிருந்து துனி பூஜையின் தரிசனம் கிடைத்திருக்கிறது. அந்த அற்புதமான துனி பூஜையை தரிசனம் செய்த பிறகு இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இது யாருக்காக இன்றைக்கி பாபா சொல்கிறாருன்னு தெரியல. எத்தனை பேர் ஜோதிட சாஸ்திரத்தில் மூழ்கி அதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை நம்புங்க, நான் வேண்டாம் சொல்ல. அது பொய்யும் கிடையாது. அதெல்லாம் உண்மை தான். ஜோதிட சாஸ்திரங்கள் உண்மை. ஆனால் நாம் சாய்நாதர் இருக்கிறார். ஜோதிடருக்கெல்லாம் ஜோதிடர். அதை மாற்றி அமைப்பார் சாய்நாதர். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அற்புதம் நிகழும். வாங்க இப்போ அற்புதமாக நம்ம துனி பூஜையை தரிசனம் செய்வோம். சுதிபரணம் சுதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதோ சர்வகுணபடாந்தேஹே மமோபாக்த சமஸ்த துரித ஜெயத்வாராः ஸ்ரீ பரமேஸ்வராக்னேதாः பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அத்தியபூர்வோதே வங்குண சகலபடேதனாம் சிஷ்டாதாம் அஸ்யாம் மிருதமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேடாம் சககுடும்ப க்ஷேம தைரியவித்வதயாதுலாரோகை சத்யானாம் அபிவர்தீர்த்தமரோக திடகாத்ரகாஷத்தீர்த்தம் நிரதான்ய சக்ஷந்தான சகல சௌபாட்டிகார்த்திருதம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாயிநாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்தியர்த்தம் கர்ம பித்ரு சாப பாவ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் சகல காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில் துவாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் சாய்நாத குரவே நமோ நமः பாதார விந்ததோ சதா நாமத்ய கரிஷ்யாமः மூலாதிமாசாத் சுதாஸ்ராபீனம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவிருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் சாயிநாதாய நமகா. ஓம் லக்ஷ்மீநாராஜநாத நமகா. ஓம் கிருஷ்ணராம சிவமாருத்யாதிரூபாஜ நமகா. ஓம் தேச சாயினே நமகா. ஓம் கோதாவரி தடசிரடிவாதே நமகா. ஓம் பக்தஹிருதாரதாத நமகா. ஓம் தர்பகிருத்வாதினே நமகா. ஓம் பூதாவாசாத நமகா. ஓம் பூதபவிஷத்வர்ஜிதாத நமகா. ஓம் காலாதீதாத நமகா. ஓம் காலாத நமகா. ஓம் காலகாலாத நமகா. ஓம் காலதிருப்பதமனாத நமகா. ஓம் மிருத்யுஞ்சயாத நமகா. மர்தியாத நமகா. ஓம் மர்தியாபய பிரதாத நமகா. ஓம் ஜீவாதாராத நமகா. ஓம் சர்வாதாராத நமகா. ஓம் பக்தாவன சமர்தாத நமகா. ஓம் பக்தாவன பிரத்திங்காத நமகா. நமஸ்ரதாத நமகா. ஓம் ஆரோக்கியமதாத நமகா. ஓம் தனமாங்கல்ய பிரதாத நமகா. ருத்தி சித்திதாத நமகா. ஓம் புத்திரமித்திர கலத்திரபந்துதாத நமகா. ஓம் யோகேஷமஹாத நமகா. ஓம் ஆவத் பாந்தவாத நமகா. ஓம் மார்க்கபந்தவே நமகா. ஓம் புக்திமுக்தி ஸ்வர்கா பவர்கதாத நமகா. ஓம் பிரியாத நமகா. ஓம் பிரீதிவர்தனாத நமகா. ஓம் அந்தர்யாமே நமகா. ஓம் சச்சிதாத்மயே நமகா. ஓம் அனந்தாத நமகா. ஓம் ஆனந்தாத நமகா. ஓம் ஆனந்ததாய நமகா. ஓம் பரமேஸ்வராத நமகா. ஓம் பரபிரம்மணே நமகா. ஓம் பரமாத்மே நமகா. பரமசுகதாய நமகா. ஓம் பரமேஸ்வராத நமகா. ஓம் ஞான ஸ்புரவினே நமகா. ஓம் ஜெகதபத்ரே நமகா. ஓம் பக்தானாம் மாத்ருதாத்ருபிதாமகாத நமகா. பக்தவய பிரதாத நமகா. ஓம் பக்தபராதிநாத நமகா. ஓம் பக்தானுகிரக காதராத நமகா. ஓம் சரணாகதவஸ்தலாத நமகா. ஓம் பக்தி சக்தி பிரதாத நமகா. ஓம் ஞான வைராக்கியதாத நமகா. ஓம் பிரேம பிரதாத நமகா. சம்சய ஹிருதய துர்பல்ய பாப கர்ம வாசனா க்ஷயகராத நமகா. ஓம்
साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि। ओम शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं शिरडी साईनाथन दर्शनं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु। विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः। एकमुख कल्पूर नीरांजन दीपम दर्शयामि। साईनाथ महाराज की जय। அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமான துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி, இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த அற்புதம் என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கி காட்டுவார் சாய்நாதர், அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். என்ன நடந்தது? சகோதரி ராஜேஸ்வரியின் வாழ்க்கையில் பாபா புரிந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். சகோதரியின் அற்புதம் நம்ம 284 சொல்லியிருக்கோம். சகோதரி ஒரு மருத்துவர், ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அண்ணா நான் பாபாவை தான் அழைத்தேன், அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமான அற்புதம் சொன்னாங்க. அந்த அற்புதத்தோட லிங்க் கீழே கொடுக்குறேன், தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான் அது. 284 அது, ஓகேங்களா? அந்த அற்புதம் அப்படி பிரமாதப்படுத்தின சாய்நாதருக்கு சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, இந்த விஷயத்தை நாமே இன்னும் சொல்லாமே இருக்கோம் பாபாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, இப்போ எனக்கு ஒரு உந்துதல் வந்தது. நான் இப்போ அந்த அற்புதத்தை அனுப்பியிருக்கேன், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. ஜோதிடங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் உண்மை, எல்லாம் கரெக்டாக, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம் சாய்நாதர் ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடர். சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. அதான் உண்மை, சத்தியம். பாபா என்ன பண்ணார்? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார். அதுதான் சாய்நாதர். அது என்ன அற்புதம், வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி படிக்கிற காலத்துலேருந்து இந்த அற்புதத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் ஸ்கூல் டாப்பர்னா, பிரமாதமாக படிப்பேன், அற்புதமாக படிப்பேன். +1 +2 முடித்தேன். எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கனவு, இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆம்பிஷன் இருக்கும். என்னவா ஆகணும், அப்படி ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரிலாம் நிறைய கனவுகள் இருக்கும். அதில் சகோதரிக்கு இருந்த கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டராக ஆக வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி ஒரு மிகப்பெரிய கனவு சகோதரிக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணுறாங்க, அப்போ கிடைக்கல. ஆனால் ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான் படித்தேன்னா, ஆனால் கோல்டு மெடல்லாம் வாங்கி பிரமாதமாக நான் பாஸ் பண்ணேன். சகோதரி அற்புதமாக சொல்கிறார்கள். எனக்கு சாய்நாதர் அப்போ தான் வந்தார். படிக்கும்போது என் வாழ்க்கைக்குள் சாய்நாதர் வந்தார். என் தோழியின் மூலமாக வந்தார். சகோதரியின் தோழி கொண்டு ஒரு புத்தகம் பரிசளிக்கிறார்கள். 2 வருஷம் அந்த புத்தகத்தை நான் பார்க்கல. நான் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன புத்தகம் அவள் கொடுத்தாலே நம்ம ஏன் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தால் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. அது படிக்க 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 எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் தாசன் மகராஜ், அற்புதமாக எழுதியிருப்பார். அதனால தான் நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம் இப்போது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. நம்ம அதை பிரமாதமாக நம்ம என்ஜாய் பண்ணணும், இல்லையா? சாய்நாதரின் புகழ்பாடும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. அந்த ஸ்தவன மஞ்சரி படித்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதையுமே சொல்லியிருப்பார் தாசன் மகராஜ். அமர்க்களமான நன்மைகள் கிடைக்கும், அதில் கிடைக்காததே கிடையாது, அத்தனையும் கிடைக்கும். அதனால தான் நான் பொக்கிஷம்னு சொல்கிறேன், இல்லையா? அதை எப்படி படிக்க வேண்டும் அதையும் தாசன் மகராஜ் அற்புதமாக சொல்லுவார். தினமும் படியுங்கள், இல்லை வியாழக்கிழமை படிங்க, அதுவும் முடியாட்டி 2 ஏகாதசி மட்டும் படிங்கிறார். இதை விட எளிமையான தெய்வம் நமக்கு எப்படி கிடைக்கும், இல்லையா? அமக்களப்படுத்தி இருப்பார். தாசன் மகாராஜாவே சொல்கிறார், இதை நான் எழுதினேனா? இல்லை, சாய்நாதர் சொல்லித்தான் எழுதினேன்கிறார். அதான் உண்மை. சாய்நாதர் இருக்கும்போதே வெளியான ஒரு அற்புதமான புத்தகம் அது. எல்லாரும் யார்கிட்டலாம் இல்லையோ உடனே அப்ளை பண்ணி வாங்கி ஜம்முன்னு படிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கும் ஒரு அற்புதமான விஷயம் சச்சரிதம், ஸ்தவன மஞ்சரி, 2மே. வாங்க சகோதரின் அற்புதத்தை கண்டினியூ பண்ணுவோம். சகோதரி தெளிவாக சொன்னாங்க, நான் படிக்கின்ற காலத்திலே என்கிட்ட பாபா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாய்நாதரிடம் சகோதரிக்கு ஒரு வேண்டுதல், எனக்கு இப்போ கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பிஜி சீட் கிடைக்கணும், இல்லையா? எல்லா டாக்டருக்கு படித்தவங்களுக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கும். நல்ல ஒரு டாப் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட் வாங்கி கொடுங்க, நான் எனக்கு பிடிச்ச கோர்ஸ், நான் சகோதரிக்கு சர்ஜன் ஆகணும்னு ஆசையாக, எனக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வையுங்கள் பாபாட்ட சொல்கிறாங்க. தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்து கொண்டு வருகிறார்கள். பாபாவிடம் ப்ரேயர் வைத்து கொண்டே வருகிறார்கள். இப்போ அம்மா சொல்கிறாங்க, உனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, நான் ஜோசியரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னாங்க. சகோதரி சொன்னாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பார்க்குறத பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. அம்மாவுக்கு ஜோசியர் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை.
ஒரு 72 வயது ஒரு பெரியவர், அவர் தான் ஜோதிடம் பார்க்குறாரு. அம்மா வந்து நேர ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. அவர் எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்ன அதிர்ச்சி தகவல், இவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா, இப்படி இருந்தால் கவர்மெண்ட்லேருந்து எந்த சலுகையுமே இவங்களுக்கு கிடைக்காது, அதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னாங்க. அம்மா வந்து ஃபெடப் ஆகிட்டாங்க. என்னடா அது இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நேராக வந்து சகோதரி ராஜேஸ்வரிட்டையும் சொல்லிட்டாங்க. அம்மா ஜோதிடர் சொல்லிட்டாருமா, பேசாமல் நம்ம ப்ரைவேட் காலேஜ்லேயே படிக்கிறியா, நீ உனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறாரு, உன்னுடைய ஜாதகப்படி கிடைக்காதுங்கிறாரு. ஏற்கனவே பார்த்ததில்ல எம்பிபிஎஸும் உனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம ப்ரைவேட் காலேஜ் தான் படித்தேன், இப்போது அதுதான் நடந்துரும் போல் இருக்குது அப்படின்னாங்க. அம்மா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இப்போ நவராத்திரி சீசன், நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த 9 நாளும் சச்சரிதம் படிக்கப் போகிறேன். சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு ஒரு புதிய பாராயண முறை நமக்கு கிடைத்திருக்கிறது. நவாகம்னு பேர். சகோதரி இப்போ சொன்னாங்க இல்லையா, நவராத்திரி 9 நாளும் சச்சரிதம் படிப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அது நவராத்திரி 9 நாள் வந்து சகோதரி அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க, படித்தாங்க. நம்மளும் 9 நாள் படிக்கலாம். அதற்கு பேர் நவாகம்னு பேர். நவம்னு 9 இல்லையா, எப்படி சப்தாகம்னு 7 அதே மாதிரி நவாகம். நவாகம் 9 நாள் சச்சரிதம் படிப்பதற்கு பேர் நவாகம். அப்படி செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. சகோதரிக்கு கிடைத்தது நமக்கும் கிடைக்கும் நிச்சயமாக. ஸோ இனிமேல் சகோதரிகள் இந்த சப்தாகம் செய்ய முடியாதவர்கள் கூட 2 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறார் பாபா. அற்புதமாக ஒரு பாராயண முறையை நமக்கு சகோதரின் அற்புதத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறார். நவாகமாக சச்சரிதத்தை படிக்கலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான செய்தியை உங்களுக்கு இங்கே சொல்ல பாபா பிரமாதமாக முற்படுகிறார். சகோதரி அந்த 9 நாளும் அற்புதமாக சச்சரிதத்தை படித்து முடித்தார்கள். ஆனால் அந்த 9 நாளும் எனக்கு சாய்நாதஸ்தானம் மஞ்சரி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தினமும் படித்தேன். நான் 10ஆவது நாள் சாய்நாதஸ்தானம் மஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இனிப்பான செய்தியை சாய்நாதர் வழங்கினார். ஒரு லீடிங் கவர்மெண்ட் காலேஜிலேருந்து எனக்கு சீட் கிடச்சிது, நான் பிடிச்ச கோர்ஸே எனக்கு கிடச்சிது. எனக்கு துள்ளி குதிச்சிட்டேன். நான் அப்பாவுக்கு ஓடி போய் நன்றி சொன்னேன். அப்பா சாத்தியம் இல்லைன்னு ஜோதிடர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாத்தியமாக்கி காட்டினீர்கள். அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா உங்கள் ஜோதிடர் என்ன சொன்னார், கிடைக்காதுன்னாரில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஜோதிடர் வீட்டுக்கு போயிட்டாங்க. மீண்டும் ஜாதகத்துக்கு போட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, என் பொண்ணுக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு, இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அதுக்கு ஜோதிடர் வந்து பொறுமையாக ஒரு பதில் சொன்னார். அற்புதமான பதில், நமக்கெல்லாம் ஒரு செய்தியை கொடுக்கின்ற பதில். அம்மா அவங்க ஜாதகப்படி இதற்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் காட்டுங்க, நான் சேலஞ்சே பண்ணுறேன். எனக்கு 72 வயது, எனக்கு ஜாதகம் அற்புதமாக தெரியும். என்னை பொறுத்தவரை இந்த ஜாதகருக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதையே மீறி கிடச்சதுன்னா அது குருவின் ஆசி, உண்மையாக இல்லையான்னாரு. அப்போ தான் அம்மாவுக்கு புரிஞ்சது, மகள் சாய்நாதரின் பாதங்களில் சரணடைந்தது புரிந்தது. இதிலிருந்து நமக்கெல்லாம் சாய்நாதர் என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, குருவின் பாதத்தை பிடித்து கொண்டால் விதியை மாற்றி கொடுப்பார் சாய்நாதர், தலை விதியை மாற்றி கொடுப்பார் சாய்நாதர். நம்பிக்கையோடு பாதங்களை பிடியுங்கள், சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியமாக்கி காட்டுவார். சகோதரி அண்ணா இதை சொல்லுங்கண்ணா எல்லாருக்கும், ஜோதிடம் பார்த்துட்டோம் இதுதான் நடக்கும்னு அப்படி முடங்கி உட்காராதீங்க, அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், சாய்நாதர் விதியை மாற்றுவார். அவர் தான் தெளிவாக சொல்கிறார், உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் 3 பொக்கிஷங்கள்னே பிரமாதமாக சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு அருள்வாக்கே அதானே கொடுத்துருக்கார் சாய்நாதர். சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்வோம். சகோதரிக்கு இதோடு நிப்பாட்டில் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்தது திருமணம் மூலமாக. சகோதரிக்கு ஒரு மணமகனை ஃபிக்ஸ் செய்கிறாங்க. அந்த மகன் சரியில்லை அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு கிடைக்குது. யார் மூலம் கிடைக்குது? சகோதரிக்கு அந்த சாய்நாத மஞ்சரி கொடுத்த தோழியின் மூலமாகவே சாய்நாதர் அந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை விளக்குகிறார். அதையும் சாய்நாதர் தான் செய்தார். அதற்கு காரணமும் குருவின் ஆசீர்வாதம். அந்த சாய்நாத ஸ்தான மஞ்சரி படிக்கும்போது நமக்கு தீமைகளே நடக்காது. சச்சரிதம் படிக்கும்போது நம்மை எந்த தீமைகளும் நெருங்காது இல்லையா. அமர்க்களமாக என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறார். 2 விஷயங்களை உணர்த்தி இருக்கிறார். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், ஃபுல் சரண்டர் கொடுங்கன்றதை உணர்த்தி இருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் நவாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாராயண முறையை நமக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி 4 அற்புதங்கள் கொடுத்தாரா, என்ன அமக்களமான அற்புதம் இல்லை, எல்லாமே சூப்பர். எல்லாமே சகோதரி லதாவின் மூலம் மகனை பற்றியும் மகளை பற்றியும் கவலையை தூக்கி எறியுங்கள், என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் அவர்களை.
ஃபுல் சரண்டர் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறார் பாபா. அற்புதமாக பார்த்து கொண்டார் மகனை. இன்றைக்கி 95%, 2 சப்ஜெக்டில் 99 மார்க். என்ன ஆசீர்வாதங்க! உண்மையில் இந்த தம்பி பிரமாதமாக படித்து பெரிய ஆளாக வருவார். சாய்நாதன் ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து அந்த நாமக்கல்லை சேர்ந்த சகோதரியின் கணவரை மாற்றி அமர்க்களப்படுத்தி கொடுத்தார். இந்த 6 குடும்பங்களையும் காப்பாற்றி மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாபாவை நம்பினா அதெல்லாம் நடக்கும். நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த சகோதரி ராஜேஸ்வரியின் மூலமாக சாத்தியமே இல்லைன்னு சொன்ன ஜோதிடர்கள்லாம் அப்படி வாயடைத்து போனார்கள். குருவின் ஆசீர்வாதம் இருந்தால் நடக்கும்னு அவங்க வாயாலே சொல்ல வைத்தார். அதுதான் நடந்தது அங்கே. பிரமாதம். அதனால தான் நான் குருவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்ங்கிறேன். அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஃபுல் சரண்டர் கொடுங்க. நான் மீண்டும் சொல்கிற விஷயம் அதுதான். கொஞ்சம் என்னால் முடியும்னு கூட நினைப்பு வந்துடக்கூடாது. நம்மளாலாம் ஒன்றுமே முடியாது. நம்மெல்லாம் வெறும் கருவி தாங்க. நம்மளாம் ஆக்டர்ஸ். அவர் தான் பெஸ்ட் டைரக்டர். அவர் தான் இயக்குனர், இமயம் இயக்குனர், சிகரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பாபா தான். நம்மளை பிரமாதமாக இயக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த கேரக்டர் எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அழகாக கொண்டு போவார். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள். அமக்களப்படுத்துகிறார் சாய்நாதர். வேலைக்காக பாபாவிடம் மன்றாடி கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அடுத்த எபிசோடில் கொடுக்க இருக்கிறார் சாய்நாதர். அற்புதமான எபிசோடு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகனுக்காகவும் மகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அத்துணை பேருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் பாபா. அந்த மகனையும் மகளையும் நீங்கள் அண்டர்டேக் பண்ணிக்கொள்ளுங்கள் பாபா. அதற்காக ஒரு பிரார்த்தனை. வாங்க இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்திமயம்.